ஆல்ரெடி தெரியும் ப்ரைம் நம்பருக்கு பண்ணோம் இல்லையா. ப்ரைம் நம்பருக்கு வந்து சொல்லி கொடுத்தேன்ல 20ங்கிறதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் என்ன 1 3 1 20 அதுக்கப்புறம் 5 4 ஏன்னா 5 4 சார் 20 அப்புறம் 10 ஏன்னா 10 2 சார் 20 வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். அதாவது அந்த நம்பர் உடச்சிங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவாக எதெல்லாம் கிடைக்குங்கிறது. ஸோ 10 × 2 கிடைக்கும் கரெக்டாக. ஸோ 2ம் 10ம் ஃபேக்டர்ஸு. அதே மாதிரி 5 × 4 கிடைக்கும். ஸோ 5ம் 4ம் ஃபேக்டர்ஸு. ஓகேவா. வேறு என்ன கிடைக்கும் 1ம் கிடைக்கும் 20ம் கிடைக்கும். ஸோ 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது 20. புரியுதா. ஒரு நம்பரை மல்டிப்ளிகேட்டிவாக உடச்சிங்கன்னா எதெல்லாம் வருது அதை. ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சுல. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஷால் வி ஸ்டார்ட். ஃபஸ்ட் இன்டென்டேஷன்லாம் தப்பாக இருக்குது. இன்புட் ஐடியில் என்ன நினைக்கலாம் நம் ஒன்று வச்சுக்கலாமா இல்லைன்னா நம்மனே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும். பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா. இது HOLD கரெக்டா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பட்டன் வைக்கணுமா. ஃபைன் FFனா என்ன. இப்போ பட்டன் வேறு என்ன பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம FF டிஃபைன் பண்ணுறோம். So again where n equal to percent of value of. ஸோ இப்போ என்குள்ளே என்ன இருக்குது நம்ம என்டர் பண்ண நம்பர் 20னா 20ங்கிறது வந்துடும். இப்போ நம்ம 20யோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஒரு வைல் லூப் ரன் பண்ணி ஒவ்வொன்றாலையும். ஸோ இப்போ என்குள்ளே வந்து 20 இருக்கும். நம்ம வந்து 20 1ஆல் டிவைட் பண்ணணும், 2ஆல் பண்ணணும், 3ஆல் பண்ணணும், 4ஆல் பண்ணணும், 5ஆல் பண்ணணும், அப்படியே 20 வரைக்கும் பண்ணணும். கிட்டத்தட்ட ப்ரைம் நம்பர் பண்ண அதே லாஜிக் தான். ஆனால் அங்கே என்னென்னா நம்ம ஃப்ளாக்னு ஒன்று வச்சு எவ்வளோ ஆகுது இஃபெல்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே அதை டிஸ்பிளே மட்டும் பண்ணோம்னா போதும். டிவைட் ஆச்சுன்னா அதை டிஸ்பிளே பண்ணிடுறோம். இவ்வளோ தான், அவ்வளோ ஈஸி. ஓகேவா. ஸோ வேர் I ஈக்குவல் டு 1. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வைல் போட்டு ஐயை வந்து n வரைக்கும் ப்ளஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ வைல் I less than or equal to n. வெரி குட். இப்போ வந்து if n mod I equals 0 CLI அவ்வளோதான். எவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம CL மட்டும் எழுதிக்கணும். ஆமாம்மா தெரியாது சொல்லுவீங்கன்ட்டு. கரெக்டா. கரெக்டா. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ஷுட் ஒர்க். லெட்ஸ் ட்ரை. எங்கே கன்சோல் முடியா 20 கொடுத்தா கரெக்டாக 1 2 4 5 10 20 கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள் 2957 வந்து 12957 மட்டும் தான் வரும். தெரியுதா. 12957 ரெண்டு தான் வரும். அதுவே நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். அது கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறது உங்களால் பார்க்க முடியாது. தெரியுது. நான் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணி முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருச்சா ஸ்டக் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம்மா பாதி தான் முடிச்சிருக்குது. இன்னும் முடியல. ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்த நம்பருக்கு டிவிஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்குது. C++ எல்லாம் முடிச்சிருக்கோம். இதோ CPU ஹீட் ஆகுது. கேட்குற சவுண்டு இல்லை இல்லை நீ பாரு நைட்டு தான் இருக்குது. ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்துட்டோம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
எல்லாம் ஹேங் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போய் க்ளோஸ் விண்டோ கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் அதை ரெண்டு ட்ரை பண்ணணும். ஓகே. ஆஹா 45 கொடுத்து பார்ப்போம். சொல்லி கொடுத்து பார்ப்போம் வந்துருச்சா. அதாவது இவ்வளோ பெருசு விட்டு கொடுப்போம். இதுக்கே எவ்வளோ வருது பார்த்தீங்களா. ஓகே. ஸோ தெரியுதா ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. இதுக்கு வந்து அவுட்புட் ட்ரேசிங், இதோட அவுட்புட் ட்ரேசிங்கோட ஈஸி வேறு எதுவுமே இருக்காது. நான் எந்த நம்பர் கொடுக்குறேன் 20 கொடுத்துக்கலாமா. ஏன்னா 20 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு 20 தடவை டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணலாம் 5 நிமிஷம். 10 ஓகே. I equal to 1. I less than or equal to n. True or false? True. Very good. n mod I. n என்ன 10 mod 1 எவ்வளோ? ஸோ அப்போ இதுவும் ட்ரூ. அப்போ CLI புரியுது எப்படி CL ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு I ப்ளஸ் ப்ளஸ் I 2 ஆயிரும். இப்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? 10 mod 2 எவ்வளோ? ஸோ ட்ரூ. அப்போ CLI 2. அடுத்து I ப்ளஸ் ப்ளஸ் 3. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இங்கே 10 mod 3 அப்போ I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இப்போ எப்படி ட்ரூ? ஆமாம் 10/5 10 2s are 5 2s are 10 ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ தெரியாதவங்களுக்கு 10 வச்சுட்டு 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 2s are 10 ரிமைண்டர் 0 அப்போ 0 தான். ஸோ 0 = 0. ஸோ ட்ரூ. அப்போ CLI 5CL ஆகும். நெக்ஸ்ட்டு 6 வந்து ஃபால்ஸு கரெக்டாக. அடுத்து 7 ஆகும் அதுவும் ஃபால்ஸு. அடுத்து 8 ஆகும் அதுவும் ஃபால்ஸு. அடுத்து 9 ஆகும் அதுவும் ஃபால்ஸு. அடுத்து 10 ஆகும் ட்ரூ. ஸோ 10 வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து 11 ஆகும். 11 ஆகி இது ஃபால்ஸ் ஆகிடும். சொல்ல முடியும். ஓகே.